சுதர்சனா பொறுத்தவன் பூமி ஆழ்வான் பொங்கியவன் காடு ஆழ்வான் என்று தெரிவித்திருக்கிறார் அல்லவா நம்மளுடைய முன்னோர்கள். அண்ணவனிட்ட கட்டளை பிரகாரம் நம் நாட்டிற்கு செல்வதாக இருந்தால் இன்னும் 4 ஆண்டுகள் தான் இருக்கிறது. நம்மளிடமும் ஓர் ஆயுதமும் இல்லாமல் நிராயுத பாணியாக நாம் இந்த கானகத்தில் உள்ள காய் கனிகள் கந்த மூலங்களெல்லாம் புசித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிறோம் அல்லவா. 9வது ரோமரிஷி வனத்திலேயே அன்னவர் இடத்தில் தகுந்த உபாயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தம்பி. பெருமை பெருமை என்று காத்துக் கொண்டிருந்தாய். எதிராளியை தன் எழுதிருக்காக முடியுமா? உணர்ந்து கொண்டிருக்க மாட்டேன். பொறுத்துக் கொண்டிருக்க மாட்டேன். எனக்கு ஏதாவது ஒரு விண்ணப்பம் என்றால் தாங்கிக் கொள்வேன். தாங்களுக்கு ஏதாவது விண்ணப்பம் என்றால் நான் பொறுத்துக் கொண்டிருக்க மாட்டேன். ஆமாம் அண்ணா, கருங்கரை கொடுத்திருந்தால் பட்டி விடலாமடா. வாக்கை கொடுத்து விட்டு வந்து விட்ட தம்பி, பொறுமையாக இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றீர்கள். அப்படித்தானே? தாங்கள் சித்தமே என்னுடைய பாக்கியம். பிறப்பிடங்கள் அடுத்தவன ரோமதேவர வனத்துக்கு. அப்படி ஆகட்டும் தம்பி. மாறுமேடா தம்பி மாறே நாமோ தம்பி. அதோ வார்த்தை யாரோ ஒருவர்கள் வருவது போல தெரிகிறது. சற்று நேரம் அந்த புறத்தில் இருந்து விட்டாண்டவர் யார் என்று நம்ம சித்தவரமாகப்பட்ட ரோமதேவர் வனத்துக்கு வந்து விட்டோம் அல்லவா. யாரோ முனிவராகப்பட்டவர் இருக்கிறார்கள். அவர் யார் என்று பார்க்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றீர்கள். ஆகட்டும் அண்ணா. பாண்டவர்கள் வனவாச மாறுலகில் வந்தவாராய். பாண்டவர்கள் வனவாச மாறுலகில் வந்தவாரே. அது விட்டு நகர விட்டு நாலுவாகை செய்து விட்டு நாடு விட்டு காதலத்தோ நாலுவாகை செய்தலத்தோ பொன்னிலிருந்து பொருளிலிருந்து முச்சகாரை குடையலந்தோ பொன்னிலிருந்து பொருளிலிருந்து முச்சகாரை குடையலந்தோ புத்தி தேவி பெற்றெடுத்த குலமணிகள் நாங்களைவா. புத்தி தேவி பெற்றெடுத்த குலமணிகள் நாங்களைவா. மதிவங்கள் பெற்றெடுத்த பாண்டவர்கள் நாங்களைவா. இப்படி சென்று கொடுப்போம் அண்ணா. வேகமாக செல்வோம். சாமி ஐயப்பா தரணம் ஐயப்பா. சாமி ஐயப்பா தரணம் ஐயப்பா. சாமி ஐயப்பா சரணமையப்பா சரணமையப்பா. சாமி ஐயப்பா சாமியே ஐயப்பா ஐயப்பா சாமியே சாமியே சரணமையப்பா 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 சரணமையப்பா. இங்கே வணங்குது சந்தனம் இங்கே வணங்குது. ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் வணங்குது. என்ன வணங்குது மலையில் என்ன வணங்குது. என்னவான ஊதுவத்தி அங்கே வணங்குது. இங்கே வணங்குது சந்தனம் இங்கே வணங்குது. ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் வணங்குது.
பகவான பார்த்து விட்டா பாவம் விலகுது பகவான பார்த்து விட்டா பாக விலகுது 18ஆம் படி தொட்டால் வாழ்வு விழுகுது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது உங்கவன தோப்புக்குள்ளே பவனி வருகிறார் வேங்கையுமே ஏறி வந்து வரமும் தருகிறார் கவன தோப்புக்குள்ளே பவனி வருகிறார் வேங்கையில் மேல் ஏறி வந்து வரவு கொடுக்கிறார் தோப்பிருந்து கருவோரை காக்கிலிக்கிறார் ஓமிருந்து வருவோரை காத்து நிற்கிறார் ஓங்கார நாதத்திலே காட்சி தருகிறார் எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது கேட்டு துள்ளி ஆடும்போது மனமும் துள்ளுது வேறழகை காண உள்ள மாசம் தருகிறது வேட்டை துள்ளி ஆடும்போது மனமுள்ளது வேரழகை காண உள்ள மாதை கொள்ளுது கேட்டு துள்ளி ஆடும்போது மனமும் துள்ளுது வேறழகை காண உள்ள மாசம் தருகிறது காட்டுக்குள்ளே சரண தோஷம் வாடி பிறக்குது ஓம் சாமியே சரணமையப்பா காட்டுக்குள்ளே சரண தோஷம் வாடி பிறக்குது வீட்டு மறந்து பக்த கூட்ட காட்டில் இருக்குது வீட்டு மறந்து பக்த கூட்ட காட்டில் இருக்குது இங்கே வணக்குது சந்தனம் இங்கே வணக்குது ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் வணக்குது என்ன வணக்குது மலையில் என்ன வணக்குது இன்பமான ஊதுவத்து எங்கே வணக்குது சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமி ஐயப்பா சாமியே ஐயப்பா ஐயப்பா சாமியே சாமியே சரணமையப்பா 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 ஓம் சாமியே சரணமையப்பா ஓம் நமோ நமச்சிவாய நமக ஓம் நமோ நமச்சிவாய நமக ஓம் நமோ நமச்சிவாய நமக நானும் ரோமதேவன் இந்த வனத்திலே ரோமதேவ வனமென்று இந்த வனத்திலே நான் வாழ்ந்து வருகிறேன் இந்த சிவனை நோக்கி கடும் தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது யாரோ ஒருவர் தெரியவில்லை இந்த வனத்தை நாடி அல்லா தம்பி என்று அழுது புலம்பிக் கொண்டே வருகிறார்கள் அவர்கள் யார் எதற்காக இந்த வனத்திலே அல்லா தம்பி என்று அழுது வர காரணம் என்னவென்று அவரை சந்திப்போம் பார்ப்போம் அவரை ஐயா சரணசாமி சரணசாமி நாங்கள் கால் பழித்தோ பாண்டவர்கள் சரணசாமி சரணசாமி நாங்கள் பாண்டவர்கள் தாழ்வணிந்தார் சாமி சரணசாமி சரணசாமி நாங்கள் பாண்டவர்கள் கால் பழித்தோ சுத்திடடா பலபவத்தை நாங்கள் சூரியனை கண்டறிந்த ஐயா சுத்திரல வளப்பு வந்து சாமி சூரியனை தத்தடித்தோ பக்கடடா பலபவத்தை நாங்கள் பாதகளை ஐயா பக்கலல வளப்பு வந்து சாமி பாதங்களை தண்டறிட்டோ எடுத்து வைக்கோ கால்களுக்கு சாமி எருக்களமோ சல்லடவா எல்லையோ கால்களுக்கு சாமி இருக்கலமோ நல்லடமா தூக்கி வைக்கோ கால்களுக்கு நாங்கள் சுத்திகமோ சல்லடவா கால்கள் தூக்கி வைக்கோ கால்களுக்கு சாமி குத்தியமோ நல்லடமா நல்லசாமி நல்லசாமி கால் வலிதோ பாண்டவர்கள் தாங்களுடைய பொன்னான வாதங்களுக்கு கோடான கோடி மலர்களுக்கு நமஸ்காரம் செய்கிறோம் சாமி பாண்டவர்கள் நாங்கள் அனைவரும் வணங்குகிறோம் ஐயா பாலர்களே பல்லாண்டு காலம் வாழ்ந்திருக்க வேண்டிய எழுந்திருங்கள் பாலர்களே தாங்கள் யார் எதற்காக இந்த வனத்திலே அல்லா தம்பி என்று அழுது வர காரணம் என்ன இதோ இங்கு நின்று கொண்டிருக்கிறானே இவன் யார் இவனை பார்க்கும் பொழுது எனது வனத்தில் இருக்கக்கூடிய மிருகமெல்லாம் அஞ்சு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறது தாங்கள் எல்லாம் எந்த ஊரு எந்த தேசம் நீங்கள் எங்கிருந்து இங்கு வந்து எந்த ஊரு எந்த தேசம் நீங்கள் எங்கிருந்து
எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் எதற்காக இந்த வனத்தில் அண்ணா தம்பி என்று அழுது வர காரணம் என்ன? இதோ நாங்கள் தாங்களுடைய தெரிவிக்கிறோம் நாடு ஐயா. நகரமெல்லாம் என்னவென்று தெரிவிக்க இதோ வேண்டும் நாங்கள் அவர்களே. தெரிவிக்கிறோம் ஐயா. அப்படியாகட்டும். எங்கள் குலம் சொல்லை கேளா சாமி குருநாதா, குருகுலமா. எங்க குல சொல்லையெல்லாம் சாமி குருநாடா குருகுலம்மா. குந்தகமே பெற்றெடுத்த நாங்கள் குலமணிகள் நாங்கள் ஐயா. அந்த குண்டிகவி பெற்றெடுத்த நாங்கள் குலமணிகள் நகலைவா. பாண்டு மகா ராஜன் பெற்ற நாங்கள் பாண்டவர்கள் நாங்கள் ஐயா. அந்த பாண்டு மகா ராஜல் பெற்ற நாங்கள் பாண்டவர்கள் நகலைவா. கங்கமுத்த எங்கள் வட்டன் நாங்கள் காலையங்கள் ஐவரங்கள். கங்கை முத்த எங்கள் பாட்டல் நாங்கள் காலவர்கள் நகலைவா. சுவாமி, அஸ்தாபுரத்தை ஆண்டு வந்த பாண்டு மகராஜனுக்கும் குந்துமா தேவிக்கும் பிறந்தவர்கள் தான் நாங்கள். தருமன், வீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லப்பட்ட நாங்கள் 5 பஞ்ச பாண்டவர்கள் பிறந்தோம் ஐயா. உங்களை நாடி வந்திருக்கிறோம் ஐயா. இந்த வனத்திலேயே எங்களுக்கு ஒரு வருடம் எங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும் சுவாமி. மலர்களே, தாங்களுடைய எதிரியாகப்பட்டவள் அந்த துரியோதனை தெரிவித்தபடி நீங்கள் நாடு நகரமெல்லாம் இழந்து வனம் சஞ்சாரம் செய்து பிறகு நீங்கள் நாட்டுக்கு சென்றாலும் அண்ணவன் மீண்டும் உங்களுக்கு நாட்டை தரமாட்டான். சாமி ஏன்? என்ன தெரிவிக்கின்றீர்கள்? சாமி. ஏன் கொடுக்க மாட்டான்? எதற்காக கொடுக்க மாட்டான்? கூறுங்கள் பார்க்கலாம். மலர்களே, யார்? தாங்களுடைய எதிரியாகப்பட்டவன் அண்ணவன் நயவஞ்சகன் யார்? அந்த துரியோதனாகப்பட்டவள், அதாவது தாங்களுடைய தம்பியாகப்பட்டவள் அர்ஜுனன் அன்று நாள் அம்பைதான் அந்த அம்பாகப்பட்டது அக்னியாக மாறி அந்த காந்தாவனம் என்று சொல்லி காந்தர வனத்தில் விழுந்து அந்த வனமெல்லாம் அழிந்து கொண்டிருந்தது. அந்த வனத்திலே அனைத்து மிருகமெல்லாம் அந்த இடத்திலே அழிந்து நேரிவிட்டது. அதில் ஒரு கற்பமாக இருக்கப்பட்ட நாக சர்ப்பம் தப்பி வெளியே சென்றது. அதில் வயிற்றில் இருக்கிற சிசுவாகப்பட்டது அந்த வயிற்றை கிழித்து வெளியே சென்று அந்த துரியோதனத்தில் அடைக்கப்படாகிவிட்டது. ஏன் அங்கு செல்ல வேண்டும்? அந்த துரியோதனே கர்ணனை வளர்த்து வருகிறான். கர்ணனோ இல்ல நாக சர்ப்பத்தை வளர்த்து வருகிறான். நாக சர்ப்பமாகப்பட்டது பதிகால் நல்லம்பாலை கொடுத்து நாக சர்ப்பமாகப்பட்டது நாகபாச கடையாக மாறிவிட்டது. அந்த நாகபாச கடை குறிப்பாக உனது தம்பி அர்ஜுனை கொல்லவே வேண்டும் என்று அந்த நாகபாச கடையை வளர்த்து வருகிறான். ஆகையால் அந்த நாகபாச கடைக்கு எதிர்கடை எங்கு உள்ளது, உண்மைதான். அந்த எதிர்கடையை பெற்று வந்தால் தாங்கள் மீண்டும் இந்த நாட்டுக்கு செல்லலாம், நாட்டை ஆண்டு வரலாம். ஆனால் சுவாமி, அதற்கு எதிர்கடை எங்கு உள்ளது என்பது எங்கே எமக்கு தெரிந்தாலும், சரி. ஆனால் தாங்களுக்கு ஆபத்து என்றால் தாங்களுடைய அருகிலிருந்து தாங்களுக்கு துயரமெல்லாம் தீர்த்தவர் யார்? எங்களுடைய மாமன் மாயக்கண்ணன். தாங்களுக்கு அன்று நாள் மாயக்கண்ணனை நிலைக்காமல் விட்டதனால் தாங்களுக்கு இந்த நிலை நேர்விட்டது. ஆகையினால் உங்களுடைய மைத்துனாகப்பட்ட மாயக்கண்ணனை வரவழைத்தால் தாங்களுடைய ஐவரில் யார் செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும், அதற்கு எதிர்பாச கடை எங்கு உள்ளது, எப்படி சென்று பெற்று வர வேண்டும் என்று அவர்கள் தங்களுக்கு உபாயம் தெரிவிப்பார். அப்படி தாங்கள் எல்லாம் எனது வனத்தை நாடி அழுது புலம்பி வந்த காரணத்தினால் உண்மைதான். இதோ இந்த வனத்திலே பர்ணசாலை அமைத்து தருகிறேன். அப்படியே இந்த வனத்திலே ஒருவனம் தங்கி செல்லுங்கள். அப்படியே ஆகட்டும் சுவாமி. அப்படியே ஆறுவதற்கு அப்படியே ஆகட்டும். காய்கனிகள் கிடைக்குமா? காய்கறி அனைத்துமே ஏற்பாடு செய்து தருகிறேன். உங்களுடைய திசைய பிள்ளை இருக்கின்றார். சிசி பிள்ளை இருக்கிறார்கள். அல்லவர்களுக்கு சென்று தெரிவித்து வருகிறேன். பாருங்களே, அப்படியே ஆகட்டும் சுவாமி. சென்று வாருங்கள். அப்படியே ஆகட்டும். ஓ நமோ நமச்சிவாய நமக. இவர்களே, அண்ணா, மாயக்கண்ணனை வரவழைக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் தம்பி. அவரிடத்திலே நல்ல ஆசை பெற வேண்டும். அப்படியே ஆகட்டும். அந்த எதிர்கணை எங்கே இருக்கிறது என்பது அவரிடத்திலே தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உண்மைதான். ரோமதேவர் தெரிவித்து சென்றிருக்கிறார். உண்மைதான் தம்பி. அதுக்கு முன்பதாக மாயக்கண்ணனை வரவழைக்க வேண்டும் அல்லவா? உண்மைதான். மாயக்கண்ணனை வரவழைத்தாலும் கூட இந்த இடத்திலே குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த பட்டாளமனம் விநாயக பெருமானை அழைத்தாக வேண்டும் அல்லவா? அப்படித்தானே? ஹலோ, பேரம்பு கொண்ட பெரியோர்களே, இந்த மாயக்கண்ணனை வரவழைக்கின்ற பொழுது அருள் சக்தி உள்ளவங்களுக்கு நிச்சயமாகவே அருள் வந்துவிடும் என்பதால் கொஞ்சம் தயவு செய்து
அங்கங்கே படுத்திருக்கக்கூடியவங்க எந்திரிச்சு உட்காருங்க. இந்த இடத்திலே குடிகொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய தெய்வம் அந்த பட்டாளமனுடைய அருளாகப்பட்டது. நீதியோடு நேர்மையோடு நம்மளையெல்லாம் காத்து ரட்சிப்பு உண்மையாக இருந்தால், மெய்யாக இருந்தால், நீதியாக இருந்தால், நாங்கள் அழைக்கின்ற பொழுது 3:45 நாடுகின்ற இடத்திலே அருள் சக்தி வந்தாக வேண்டும். கொஞ்சம் எந்திரிக்க சாமிகளா, எந்திரிச்சு உட்காருங்க. எல்லாம் எந்திரிச்சு உட்காருங்க. அம்மா தாயே, வேப்பலக்காரி விளையாடும் பத்திரி உத்தமி பத்திரி ஒரு சொல்லு வாசகம் 1000 கண்ணுடைய தாயே பட்டாளம்மா, தாயே ஓடி வர வேண்டும் தாயே. இந்த கூட்டத்திலே அருளை கொடுத்து ஓடி வர வேண்டும் தாயே. தாயே அம்மா வெப்பிலை காரியம்மா காரியம்மா விளையாடும் பத்திரியே. வெப்பிலை காரியம்மா காரியம்மா விளையாடும் பத்திரியா. வெப்பிலை காரியம்மா காரியம்மா விளையாடும் பத்திரியே. அம்மா வெப்பிலை காரியம்மா காரியம்மா விளையாடும் பத்திரியா. நகைக்கோ டபுடுக்கே கொடபுடிக்க லபமே தாலாட்ட அம்மா நகம்போ டபுடிக்க டபுடுக்கே லபமே தாலாட்ட நகைக்கோ டபுடுக்கே கொடபுடிக்க லபமே தாலாட்ட அம்மா நகம்போ டபுடிக்க டபுடுக்கே லபமே தாலாட்ட இட்டி போலே எப்பளையா வெப்பிலையா விளையாடும் பத்திரியே. அம்மா வெப்பிலை வெப்பிலையா எப்பளையா விளையாடும் பத்திரியா. இட்டி போலே எப்பளையா வெப்பிலையா விளையாடும் பத்திரியே. அம்மா வெப்பிலை வெப்பிலையா எப்பளையா விளையாடும் பத்திரியா. அங்கார கொண்டவனே அவளே அங்கார கொண்டவனே வேண்டுமமா ஒரு மண்டை கட்டவனே அத்தவளே ஒரு மண்டை கட்டவனே அத்தவளே கட்டளமயில் திருமா அலகலையா கட்டளமயில் திருமா சிவகலையா கண்கள் சேவக்கலையா சிவகலையா கண்கள் சேவக்கலையா சிவகலையா கடுகோபமாகலையா அகலையா கடுகோபமாகலையா அகலையா அடிவா பத்தாயா ஓடிவாமா ஆகார கொண்டவளை கொண்டனரா அகியோபதாய ஓடிவாமா ஆகார கொண்டவளை ஓடிவாமா 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 ஆகார கொண்டவளை கொண்டவாமா ஓடிவாமா ஓடிவாமா ஆகார கொண்டவளை ஓடிவாமா. அப்படியே பொறுப்பா கூட்டி வாங்க சாமி, பொறுப்பா கூட்டி வாங்க. நல்லா பிடிச்சுக்க சாமி, கீழே விட்டுறாதீங்க. பொறுப்பா வரணும். சக்தியுள்ள தெய்வனை பொறுப்பா வரணும். நில்லு பொறுப்பா வரணும். அப்படியே உட்கார வைங்க சாமி. பொறுப்பா இருக்கு. அம்மா தாயே பட்டாளம்மா, அழைக்கிற நேரத்திலே ஓடி வந்து அருள் காட்சி கொடுத்த தெய்வம் நீ. உன்னுடைய குழந்தைகள், உன்னுடைய பக்த கோடிகள் எந்த இடத்துக்கு சென்றாலும், எந்த தொழிலில் செய்து வந்தாலும், நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு காலம் பட்டு மாடு தொட்டு பிள்ளை கும்பத்து பால் குறையாமல் இந்த மக்களை காத்து ரட்சிக்க வேண்டும். தாயே பட்டாளம்மா, சொல்வது எங்களுடைய கடமையாக இருந்தாலும் இந்த குடிகளில் எல்லாம் காத்து ரட்சிப்பது உன்னுடைய அருளாக இருக்க வேண்டும். தம்பி, அப்படியே நம்மளுடைய மாமன் உலகத்தையே ஓரடியாக அளந்து கொண்டிருக்கும் எம்பெருமான் மயக்கணில் அழைத்து வர வேண்டும் தம்பி. ஆகட்டும்னா இந்த வேலை வருக வேண்டும் வருகரு ராமா எங்க மூலம் இந்த வேண்டும் இந்த வேலை வருக வேண்டுமே, ஹரி ராமா ராமா அந்த போதை பார்க்க வேண்டுமே. சாமி இந்த வேலை வருக வேண்டும் வருகரு ராமா எங்க மூலம் தீர்க்க வேண்டும் சாமி, இந்த வேலை வருக வேண்டுமே, ஹரி ராமா ராமா எங்கள் ஊரை தீர்க்க வேண்டுமே. சாமி முத்துமானே
தகுந்தவாறு இந்த பாண்டவர்களை காத்து ரட்சிக்க வேண்டும். எங்களுக்கு இப்பொழுது காட்சி தர வேண்டும் மைத்துனா, வர வேண்டும். அப்படியா? அனல் பொருள் இன்பம் என்னும் அரண்டறியே புகழ்ந்து, அனல் பொருள் இன்பம் என்னும் அரண்டறியே புகழ்ந்து, ஆதியில் மகனானே தொடியானே வள்ளுவர், ஆதியில் மகனானே தொடியானே வள்ளுவர், திருமறை புகழ்ந்தவர் திருக்குறள் திருக்குறள் திருக்குறள், ஆதியில் மகனான ஜோதியான வள்ளுவர், ஆதியில் மகனான ஜோதியான வள்ளுவர், திருமறை புகழ்ந்திடும் திருக்குறள் திருக்குறள் திருக்குறள். அனல் பொருளில் பாவனா அரண்டறியே புகழ்ந்து, அனல் பொருள் இன்பம் என்னும் அரண்டறியே புகழ்ந்து, ஆதியில் மகனானே ஜோதியானே வள்ளுவர், ஆதியில் மகனானே ஜோதியானே வள்ளுவர், திருமறை புகழ்ந்தவர் திருக்குறள் திருக்குறள் திருக்குறள். அறபொருள் இன்பம் என்னும் அறநெறியில் புகழ்ந்த, ஆதியான மன ஜோதியான வள்ளுவர், அறநெறி புகழ்ந்த திருக்குறள் திருக்குறள் திருக்குறள். தேனினு இனியது தெல்ல முதே நண்பாள், தேனினு இனியது தெல்ல முதே நண்பாள், திருமறை புகழ்ந்தவை திருக்குறள் திருக்குறள் திருக்குறள். தேனிலும் இனியது தெல்ல முதே என்பார், தேனிலும் இனியதோ தெல்ல முதே என்பார், திருமறை புகழ்ந்திடும் திருக்குறள் திருக்குறள் திருக்குறள். தேனினு இனியது தேனிலும் இனியது தேனினு இனியது நல்ல முதே நண்பாள், தேனினு இனியது நல்ல முதே நண்பாள், திருமறை புகழ்ந்தவர் திருக்குறள் திருக்குறள் திருக்குறள். தேனிலும் இனியது செல்ல முதே என்பார், தேனிலும் இனியது செல்ல முதே என்பார், திருமறை புகழ்ந்திடும் திருக்குறள் திருக்குறள் திருக்குறள். அகரமுதல் எழுத்து அகிலமும் அடக்கும், அன்பே சிவம் என்பது உண்மையின் விளக்கம். அகரமுதல் எழுத்தில் அகிலமும் விளக்கவும், அன்பே சிவம் என்பது உறவு விளக்கம். அகரம் முதல் எழுத்து அகிலமும் அடக்கும், அன்பே சிவம் என்பது உண்மையில் விளக்கம். அறியாமல் இருளீங்கும் குரலில் மொழி விளக்கு, அறியாமல் இருளீங்கும் குரலில் மொழி விளக்கு, அமைத்த எனக்கு தந்தாய் அமைத்து எனக்கு தந்தாய்.
குரல் தனித்தனில் இனித்த குரல் தலை பெறவே இசை தமிழில் இனித்த குரல் தலை பெறவே இசை தமிழில் இனித்த குரல் தலை பெறவே இசை தமிழில் இனித்த குரல் தலை பெறவே திருமறை புகழ்ந்தவர் திருக்குறள் திருக்குறள் திருக்குறள்